வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம நல்ல இனிப்பு, புளிப்பு, காரம் 3 சுவையும் உள்ள மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் தயிர் சாதம், சப்பாத்திக்கெலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி பூண்டை வச்சு பூண்டு ஊறுகாய் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல பூண்டு ஊறுகாய்க்கு ஊறுகாய் பொடி ரெடி பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கடுகை நல்லா பொரிய விட்டுக்கணும். கடுகு நல்லா அந்த மாதிரி பொரிஞ்சு வரும்போது அடுப்பை சிம்மில் வச்சிடணும். எல்லா கடுகும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த கடுகை ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ திருப்பி அதே கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். வெந்தயம் பொரிஞ்சு வர ஆரம்பிக்கும் போது அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுட்டு வெந்தயம் நல்லா கலர் மாறி வரும்போது வெந்தயத்தை நம்ம எடுத்து அதே தட்டில் ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா சூடாக வரும்போது ஒரு சின்ன அரை நெல்லிக்காய் சைஸுக்கு கட்டி பெருங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதையும் நம்ம அந்த தட்டில் சேர்த்து ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம வறுத்து எடுத்துருக்க எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாரில் இது 3ஐயும் சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இந்தளவுக்கு நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பூண்டு ஊறுகாய் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம். நான் பூண்டு ஊறுகாய் ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் உரிச்ச பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு பல் இந்த மாதிரி பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா நம்ம 2-3 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா அப்படியே முழுசாக கூட போட்டுடலாம். இப்போ ஒரு கடாயில் 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். இதுக்கு நல்லெண்ணெய் தான் கட்டாயம் சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கணும். கடுகு நல்லா அந்த மாதிரி பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம உரித்து எடுத்து வச்சுருக்க இந்த பூண்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பூண்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டோட கலர் கொஞ்சமாக மாறி வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு பூண்டு நல்லா வதங்கி வந்தோடனே இது கூட நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுக்கணும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் ஆர்டினரி மிளகாத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இது 3ஐயும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். காஷ்மீரி மிளகாத்தூள் நம்ம கலருக்காக தான் சேர்க்குறோம், காரம் அந்தளவுக்கு இருக்காது. கட்டி பெருங்காயம் சேர்க்காதவங்க இந்த டைம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி எண்ணெயில் அதிக நேரம் வதக்கிடக்கூடாது. ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கினா போதும். இப்போ இந்த ஊறுகாய்க்கு தேவையான புளிக்கரைசல் சேர்த்துக்கணும். ஒரு சின்ன மீடியம் சைஸ் எலுமிச்சை அளவுக்கு புளியை தண்ணியில் நல்லா கரைச்சி அந்த புளிக்கரைசலை இதில் சேர்த்துக்கலாம். புளிக்கரைசல் கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவு நம்ம கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ இந்த புளிக்கரைசல்லாம் நல்லா வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இதை நம்ம நல்லா வேக வச்சுக்கணும். இந்த மாதிரி ஊறுகாயெல்லாம் நம்ம ரெடி பண்ணோம்னா அதை மூடி போட்டு மூடி வேக வைக்கக்கூடாது. அந்த மாதிரி மூடி போட்டோம்னா அந்த மூடியில் இருக்க வேர்வை தண்ணிப்பட்டு இந்த ஊறுகாய் சீக்கிரமே கெட்டு போயிடும். இது அடி பிடிச்சிடாமல் 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கரண்டினால் நல்லா கலந்து விட்டுக்கணும். 5 நிமிஷத்துக்குள்ளே அந்த புளிக்கரைசல் நல்லா வற்றி நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க அந்த ஊறுகாய் பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். ஊறுகாய் பொடி சேர்க்கும்போது அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். நம்ம இதில் சேர்த்துக்கிட்ட அந்த புளிக்கரைசல்லாம் நல்லா வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஊறுகாய் பொடி சேர்த்துருக்கோம். இப்போ ஊறுகாய் பொடி சேர்த்ததுக்கப்புறம் அது இன்னும் ரொம்ப திக்காக ஆரம்பிக்கும். அதனால் அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுக்கணும். நம்ம இதில் சேர்த்துருக்க ஊறுகாய் பொடி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம வெல்லத்தை எடுத்துக்கணும். வெல்லத்தை பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கரண்டினால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம கரண்டினால் கிளறாமல் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டோம்னா 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஊறுகாய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். பாருங்கள், நம்ம பூண்டு ஊறுகாய் நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்னா 6 மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டும் மாறாது, கெட்டும் போகாது. 6 மாதத்துக்கு உங்களுக்கு தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ் பிரச்சனையே வராது. இந்த பூண்டு ஊறுகாய் தயிர் சாதத்துக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன். பூண்டு ஊறுகாயை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.